ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, பெயர்ச்சொல்ல இருக்கிற சில டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் என்னென்னா இடுகுறி பெயர், காரண பெயர் அப்படின்னு சொல்லிட்டு 2 டாபிக் பார்க்கலாம். இடுகுறி பெயர் அப்படின்னா என்னென்னா, ஒரு பொருளுக்கு வந்து எந்த காரணமே இல்லாமல் ஒரு குறியீடாக ஒரு பேர் வச்சுருப்போம். அதை தான் நம்ம வந்து இடுகுறி பெயர்னு சொல்லுவோம். அந்த இடுகுறி பெயரில் 2 டைப் இருக்குது பாருங்கள். இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர்ன்ட்டு. இடுகுறி பெயர்னா எந்த காரணமும் இல்லாமல் வச்ச பேர். அதில் பொதுப்பெயர் அப்படின்னா பொதுவாக ஒரு பொருளுக்கு ஒரு பொதுவாக குறிக்கிற பெயர் தான் வந்து பொது பெயர்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், காடு, மரம். காடு அப்படிங்கிறது எப்படி பேர் வச்சாங்க ரீசன் தெரியாததுனால இடுகுறி பெயர்னு சொல்லுவோம். என்ன காடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. காமனாக காடு அப்படிங்கிறது ஒரு பொருளை ஒரு இதை சொல்கிறோம். அதனால் அது வந்து இது பொது பெயர்னும். மரம் அப்படிங்கிறதும் வந்து ஒரு இடுகுறி பெயர் தான். அது வந்து எந்த மரம்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக அங்கே சொல்லலை. பொதுவாக இருக்கிறதுனால அது வந்து இடுகுறி பொது பெயரில் வரும். அடுத்து இடுகுறி சிறப்பு பெயர். சிறப்பு பெயர் அப்படின்னா என்ன? ஸ்பெசிஃபிக்காக இப்போ மரத்தில் வந்துட்டு இந்த மரம், வாழை மரம், தென்னை மரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறிப்பாக ஒரு சொல்கிறோம். அதனால் வந்து இது வந்து சிறப்பு பெயர்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இடுகுறி சிறப்பு பெயர்னு சொல்கிறோம். அடுத்து காரண பெயர். காரண பெயர்னா என்ன? இடுகுறி பெயர்னா எந்த ரீசனும் இல்லாமல் வச்சது. காரண பெயர்னா இதுலேயே ஆன்சர் இருக்குது பாருங்கள். ஒரு காரணம் கருதி ஒரு பொருளுக்கு இட்ட பெயர் தான் காரண பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுலேயும் இடுகுறி பெயர் மாதிரியே பொது பெயர், சிறப்பு பெயர்னு சொல்லிட்டு 2 டைப் இருக்குது. பொது பெயர் அப்படின்னா காமனாக இருக்கிறது. இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள் பறவை. பறவை அப்படிங்கிறது பறக்கிறதுனால தான் பறவைன்னு பேர் வந்துச்சு. அதனால் பறக்கிற காரணத்தினால அது பறவைன்னு பேர் வந்துச்சு. அதனால் காரண பெயர். வேறு பறவைகளுக்கெல்லாம் பொதுவாக பறவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோமா, அதனால் இது வந்து பொது பெயர். எந்த பறவைன்னு சொல்லிட்டு குறிப்பாக சொல்ல கிடையாது. பொதுவாக சொல்லியிருக்காங்க. அதனால் இது காரண பொது பெயர்லேயும். இந்த கிளி, குயில் அப்படின்னா பறவையில் கிளிங்கிற பறவையும் குயிலுங்கிற பறவையும் குறிக்குது. அதனால் இது வந்து சிறப்பாக குறிக்குது. அதனால் சிறப்பு பெயர்னு சொல்கிறாங்க. ஓகே, இடுகுறி பெயர்னா ரீசனே இல்லாமல் ஒரு பொருளுக்கு வச்ச பேர். காரண பெயர்னா ஒரு ரீசன் கருதி வச்ச பேர் தாங்க. இவ்வளோ தான் இது டிஃப்ரெண்ட். கீழே கொஷின் கொடுத்துருக்கேன் பாருங்கள். கீழுள்ள சொற்கள் எவ்வகை பெயர் என குறிப்பிடுக. வளையல், மண், பெட்டி, நாற்காலி. இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டாப்பிக்கில் சந்திக்கலாம். தேங்க்யூ.